2 மணி போல அருவிக்கு போயிட்டு அழைச்சிட்டு வருவோமா? போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறியா? போயிட்டு ஒரு 4 மணி 5 மணி போல வருவோம். வெயில் ஓவரா இருக்கு. ஒரு 5 மணி போல வருவான். போயிட்டு வந்துட்டு அப்புறமா கிரிக்கெட் விளாட போவோம். சரி எனக்கு போன் வருது, பேசிட்டு வந்துடுறேன். என்னடாச்சு அதுக்குள்ளேயும் எந்த பிள்ளடா போன் பண்ணுது? பேசிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா. சரி நீங்க போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வரியா? சரி பாட்டு வா. என்ன காலைல இருந்து ஒரு வண்டி கூட சிக்கல. எவனா சிரிச்சவன் மாட்டாம போயிடுவான். போவோம். கட்டடிச்சு போவோம். உஷார் பண்ணு சரக்கு. சரிடா. ஏய் மாப்பிள, இந்த எங்க ஊர்ல திருட்டு பைய ஒருத்தன் திருடான்டா. அவன் வண்டியை ஃபுல்லும் களவாடுறான். உங்க ஊர்ல வண்டினா பத்திரமா வச்சுக்கடா. ஒரு வண்டி சிக்கி இருக்கு. சைட் ஸ்டாண்டா போட்டு உட்காந்துருக்க. இருவனே சம்பவத்துல எடுத்து அவசரம்னே, வண்டி விடுவனே. தம்பி என்னப்பா என்ன? அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனே, வண்டி விடுவனே. சரி இந்த சாவி இருக்கு, எடுத்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கப்பா. இரு தம்பி, என்ன பண்ற? ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்க. ஏதோ அண்ணனால முடிஞ்ச உதவி. சரி நன்றி. பார்த்து பத்திரம் போயிட்டு வா. சரி நான் எடுத்துக்கிறேன். குடுத்துட்டியா? பாவம்டா, அவங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த பையன் துடிச்ச துடி வண்டியை கொடுத்து விட்டேன். போயிட்டு வரட்டும்டா, எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம்டா. ஆனா அவனே ஒரு திருட்டு பைய. ஏண்டா பொறாம பிடிச்சவனே, அவனை போய் திருட்டு பையன்ற. அவன் எவ்வளவு பகர்னேன் தெரியுமாடா அவனுக்கு? போடா. என்னவே அடிச்சிட்டல. அங்க வர வண்டி திருட்டு கை ஆட்டிட்டு போறேன் பாரு. இந்தா நீயும் சேர்ந்துகிட்ட நல்லா ஆட்டு. என் வண்டிடா. ஐயோ வண்டியை தூக்கிட்டு போறான்டாவே. 500 ரூபா ஒண்ணுதான் கேடு உனக்கு.